பெதஸ்தா மிஷன் ட்ரஸ்ட் வழங்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கின்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவ செய்தி அளித்து உங்கள் அற்புதத்துக்காக ஜெபிப்பவர் ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ் அவர்கள். தேவ செய்தியை கேட்டு பயன்பெறுங்கள், அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இந்த தொலைக்காட்சியின் மூலமாக தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தவறாமல் பார்த்து வருகிற உங்களை ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், நன்றி கூறிக்கொள்கிறேன். இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியத்திற்காக உதவி செய்கிற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை தேவனே நடத்தி வருகிறார். நீங்கள் அதற்காக ஜெபிக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களோடு பேசும்போது இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்குகிறீர்கள். உங்கள் எல்லாரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடந்த வாரத்தில் நம்ம பார்த்த செய்தியினுடைய தொடர்ச்சியை தான் இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம். தாகத்தை தீர்க்கும் தேவன் இயேசு அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்த்தோம். உங்கள் வாழ்க்கையில் என்ன தாகம் இருந்தாலும் சரி, அந்த தாகத்தை தீர்க்கிறவர் இயேசு. கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம், ஆகாருடைய அழுகுரலை தேவன் கேட்டார். ஆகாருடைய பிள்ளையின் அழுகுரல், சத்தம், அழுகையின் சத்தம், கண்ணீர் தேவன் பார்த்தார். அதற்காக ஒரு துறவை காண்பித்து கொடுத்தார். அருமையானவர்களே, ஏதோ ஒரு சூழ்நிலையில இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒரு துறவு இல்லையே, ஒரு தண்ணீர் இல்லையே, எந்த தண்ணீரா இருந்தாலும் பரவாயில்லை, ஆனா ஒரு தண்ணீர் இல்லையே, கொஞ்சம் கிடைச்சா கூட போதும் அப்படின்னு நினைச்சிருந்த வாழ்க்கையில துறவையே தேவன் காண்பித்து கொடுத்தார். துருத்தியிலே தண்ணீரை நிரப்பினார். தன் பிள்ளைக்கு தண்ணீர் கொடுத்தார். அவளும் தண்ணீர் குடித்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு துறவு கிடைச்சா கூட போதும், சின்ன தொழில் கிடைச்சா கூட போதும், சின்ன வேலை கிடைச்சா கூட போதும், ஒரு கொஞ்சம் வருமானம் கிடைச்சா கூட போதும் நினைக்கிறீங்களா? நீங்க நினைக்கிறதற்கும் எண்ணுகிறதற்கும் மேலான காரியங்களை இயேசு உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். நீங்க நம்புறீங்களா? நீங்க நினைக்கிறதற்கும் எண்ணுகிறதற்கும் மேலான காரியம். எந்த வருமானமுமே இல்லை, வந்துகிட்டு இருந்த வருமானம் கூட குறைஞ்சி போச்சு, எதுவுமே இல்லை. என்ன செய்வது? திறந்த வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு உதவி செய்தவர்கள் எல்லாம் உதவி செய்யாமல் நிறுத்தி விட்டார்கள். இப்ப நான் என்ன செய்வேன் என்று நீங்கள் கலங்கி இருக்கிறீங்களா? உங்கள் கலக்கத்தை, உங்கள் கண்ணீரை, உங்களுடைய வேதனையை மாற்றுகிற தெய்வம் தான் உங்கள் தாகத்தை தீர்க்கிறவர். ஒரு விஷய கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் தேவனே, ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. இந்த வேளையில தொலைக்காட்சிக்கு முன்பு அமர்ந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறங்க தாவே. இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்று சொன்ன இந்த வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைடைய வாழ்க்கையில இன்றைக்கும் அற்புதம் செய்யும் ஆண்டவரே. இன்றைக்கு பிள்ளையுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. நாம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே ஸ்தோத்திரம். கண்களை மூடி நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுக்கு முன்னாலே ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் காண முடியும். உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஒரு நீரூற்றை நீங்கள் காண முடியும். உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஒரு துறவை நீங்கள் காண முடியும். உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தின் வாசலை நீங்கள் காண முடியும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. இந்த வேளையில தேவ பிரசன்னம் இறங்குறதுக்காக நன்றிப்பா ஆண்டவரே. இந்த வேளையில ஜெபித்துக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு ஒரு விடுதலை, இன்றைக்கு ஒரு அற்புதம் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினால் தெய்வீக வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால அற்புதங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறப்பா. இந்த பிள்ளைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியாது ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தினாலே அந்த தாகத்தினை தீர்க்க முடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கிற இந்த பிள்ளைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும். தோல்வி மேல தோல்வி, மனுஷனை நம்பி நம்பி நான் ஏமாந்து போனேன்,
எவ்வளோ நான் ஏமாந்து போனேன், லட்சக்கணக்காக ஏமாந்துட்டீங்க. நான் மனுஷனை நம்பினேன், அவங்க ஏமாத்திட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அருமையானவர்களே, இந்த வேளையில ஏதோ ஒரு தேவையோடு இருக்கிறீங்க. உங்களுடைய தேவைகளை சந்திக்க முடியாக, உங்களுடைய தாகத்தை தீர்க்க முடியாக ஆண்டவராக இயேசு உங்கள் அருகாமை இருக்கிறார். இயேசுவே என் தாகத்தை தீரும் என்று சொல்லி கேளுங்க. உங்க தாகத்தை அவர் தீர்க்கிறவர். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரம். என்னுடைய தொழிலும் ஒரு பக்கத்தில் வறட்சி, ஒரு வனாந்தரம். என்னுடைய வேலையிலையும் ஒரு வறட்சி, வனாந்தரம். ஆண்டவரே, என்னுடைய ஊழியத்திலையும் ஒரு வனாந்தரம். நான் எதிர்பார்க்கிற நன்மைகள் ஊழியத்தில் இல்லை. நான் உபவாசம் ஜெபித்து பார்க்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், தனித்தமம் பண்றேன். ஆனா ஏன் ஒரு வளர்ச்சி இல்லை கேட்கிறீங்களா? ஆண்டவனுடைய ஊழியத்திலே ஒரு வளர்ச்சியை கட்டளையிட போகிறார். நீங்க எதிர்பார்க்காத வாசல்களை அவர் திறந்து கொடுக்க போகிறார். தாகத்தோடு இருக்கிறவங்க வாழ்க்கையில தாகத்தை தீர்க்க முடியாக, தாகத்தை தீர்க்க முடியாக இந்த வேளையில இயேசு உங்களுடைய ஊழியத்தில் புதிய வாசல்களை திறந்து கொடுக்க போகிறார். சொல்கிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தினை கை கொண்டிருக்கிறபடினால் இதோ திறந்த வாசல் அவனுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு சொல்றார். உங்களுக்காக பூட்டப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட போகுது. புதிய வாசல்களை ஆண்டவர் திறந்து கொடுக்க போகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில தேவன் ஆண்டவரே எங்கள் நடுவில் இருக்கிறதுக்காக நன்றிப்பா. கர்த்தாவே, தொலைக்காட்சியின் மூலமாகவும் இப்பொழுது பிள்ளைகளுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும். யூடியூப் மூலமாக செய்தி பார்க்கிற பிள்ளைகளை, பேஸ்புக் மூலமாக செய்தி பார்க்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவருடைய தாகத்தை தீர்த்து கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொடுக்க போறதுக்காக நன்றி, நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நாம மயப்படட்டும், கிருபை தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறார், உங்களை நேசிக்கிறார். உங்களுக்கென்று ஒரு அடையாளத்தை தேவன் வைத்திருக்கிறார். உங்களுக்கென்று ஒரு குறிப்பை வைத்திருக்கிறார். உங்களுக்காக ஒரு துறவை, ஒரு நீரூற்றை தேவன் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். வறட்சியான உங்க வாழ்க்கை செழிப்பாய் மாறப்போகுது. நம்புறீங்களா? வறட்சியான உங்க வாழ்க்கை செழிப்பாய் மாறப்போகுது. உங்கள் தாகத்தை தீர்க்கிற இயேசு, மகளே, மகனே, உன் அருகாமை நின்று கொண்டிருக்கிறேங்கிறார். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அதிசயம் வாழ்க்கையிலே நடக்கப் போகுது. இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையாக தியானிக்கிற காரியம் என்னவென்று சொன்னார், யாத்திராகமும் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியாயத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, பாருங்க, இங்கே நாம வாசிக்க கேட்ட காரியம் என்னவென்றால், அந்த தண்ணீர் மதுரமான தண்ணீர் ஆயிற்று. மதுரம் அப்படின்னா ஒரு இனிப்பு, ஒரு இன்பமான, ஒரு ருசியான தண்ணீராய் மாறிற்று. அதற்கு முன்பதாக அந்த தண்ணீர் எப்படி இருந்தது? அருமையானவர்களே, தாகத்தை தீர்க்கிற தேவன், உங்கள் தாகத்தை தீர்க்கிறவர். இந்த சமூகத்தை நாம் பார்க்கும்போது அதுல 21ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். மீரியாம் அவர்களுக்கு பிரதி வசனமாக கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினான். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் நடந்துச்சு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செங்கடல் இரண்டாக பிளந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் என்ன செய்தார்? எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். எகிப்திலே 400 வருடங்களுக்கு மேல அடிமையா இருந்த அவர்களை தேவன் வெளியே கொண்டு வருகிறார்னா
எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம். கிட்டத்தட்ட 6.5 லட்சம் ஜனங்களுக்கு மேல அவர் வெளியே கொண்டு வருகிறார். அந்த ஜனங்களை தேவன் வழிநடத்தி வரும்போது நடுவிலே செங்கடல் இருக்கிறது. செங்கடலை பார்க்கிறார்கள். ஆண்டவருடைய வாழ்க்கையிலே 10 வாதைகளை, அவருடைய எதிரிகளுக்கு வாதைகளை அனுப்பி இவர்களை வெளியே கொண்டு வந்தார். 10 வாதைகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக இருந்த அந்த பெலிஸ்தியர்களுக்கு வாதைகளை அனுப்பி இவர்களை வெளியே கொண்டு வருகிறார். இங்கே செங்கடல் வந்தவுடனே முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் எகிப்திலே மரித்திருப்போம், எங்களை செங்கடலிலே எங்களை அழிக்கிறதுக்காக கொண்டு வந்தீர்கள் என்று முறுமுறுத்தார்கள். மோசே ஆண்டவர்கிட்ட போய் முறையிடுறாரு. ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார், உன் கோலை நீட்டுங்கிறாரு. செங்கடல் 2ஆக பழக்குது. அவ்வளவு பெரிய அற்புதம். எவ்வளவு பெரிய அற்புதம் தெரியுமா? செங்கடல் 2ஆய் பழக்கிறதுனா அது சாதாரண காரியமா? அந்த கடல் 2ஆய் பிளந்த உடனே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அழகா பிரயாணம் பண்றாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ணி போறாங்க. பிரயாணம் பண்ணும் போது கடல் நமக்காக பிளந்திருக்குன்னு சொல்லி பார்த்து சந்தோஷமா போறாங்க. பாருங்க, போகும்போது ஒரு செய்தி வருது. என்ன செய்தி வருதுன்னா, எதிரிகள் பின்னால வர்றாங்கிற செய்தி. ஆனால் செங்கடலை பிளந்த தேவன் முன்னே செல்கிறார். எதிரிகளுடைய சத்தத்தை கேட்டு கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. ஏன்னா நமக்கு முன்னே போகிறவர் யார் என்றால், செங்கடலை 2ஆய் பிளந்தவர் முன்னே போகிறார். பின்னால வருகிற எதிரிகளுடைய சத்தத்தை கேட்டு, ராணுவத்தினுடைய சத்தத்தை கேள்விப்பட்டு பயப்படக்கூடாது. நிறைய பேர் வாழ்க்கையில் அப்படித்தான். ஆண்டவர் அநேக வாக்கு தத்தத்தை கொடுத்திருப்பா. அந்த வாக்கு தத்தத்தின் தேவன் முன்னே போய் கொண்டிருப்பா. ஆனா பின்னால ஒரு பிரச்சனை வந்த உடனே அதை கேட்டு 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 புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. பின்னால இருக்கிற பிரச்சனையை கேட்காதங்க. பின்னால பார்வனுடைய சேனை வரலாம், எதிரியுடைய சேனைகள் வரலாம். அதை கேட்டு பயப்படாதங்க. உங்களுக்கு முன்னே போகிற ஆண்டவரை பாருங்க. அவர் முன்னே செங்கடலை 2ஆய் பிளந்து அவர் முன்னே போய் கொண்டிருக்கிறார். இவர்கள் அவர் முன்னே போகிறபடினாலே செங்கடல் 2ஆய் பிளந்து அக்கறைக்கு போய் வந்துட்டாங்க. அக்கறைக்கு வந்த பிறகு ஆனா எதிரிகளுடைய சத்தம் கேட்டுச்சு பாருங்க. எதிரிகளும் செங்கடல்ல வராங்க. நமக்காக தான் இந்த செங்கடல் 2ஆ பிளந்ததுன்னா எதிரியும் அதே வழியில தான் வருவாங்க. நீங்க நினைக்கிறீங்க எங்களை தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருன்னா எதிரிகளை ஆசீர்வதிக்கிறாரு. எங்களை தான் பாதுகாப்பாருன்னா எதிரிகளை பாதுகாக்கிறாரு. எங்களுக்காக தான் அற்புதம் நடக்கிறா, எதிரிகளுக்காக அற்புதம் நடக்குது. அதை கண்டு சோர்ந்து போவாருங்க. எதிரிகள் என்ன செய்யறாங்க? அற்புதத்தில் நடக்கத்தான் செய்வாங்க. கொஞ்ச நாள் அற்புதமா தான் இருப்பாங்க, கொஞ்ச நாள் அவங்க நல்லா தான் இருப்பாங்க. அதை பார்த்து பயப்படக்கூடாது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் அக்கறைக்கு வந்த உடனே எதிரிகள் நடு சமுத்திரத்துக்கு வந்தாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, சமுத்திரம் ஒன்றாகி விட்டது. இவர்கள் அத்தனை பேரும் என்ன செய்தாங்க தெரியுமா? செங்கடல்ல மாண்டு போனார்கள். இதை கேட்ட உடனே இங்கே பாட்டு, என்ன பாட்டு தெரியுமா? மீரியாம் பாடுறாங்க. என்ன பாடுறாங்க? மீரியாம் பாடி பாருங்க, நல்ல கர்த்தரை பாடுகிறார்கள். பாடி அவரை மகிமையாய் வெற்றி சிறந்தா. யாரு? கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று கர்த்தரை பாடுறாங்க. பாடி எப்படி செங்கடலை தாண்டின உடனே பாட ஆரம்பிச்சிட்டாங்க. சில நேரத்தில் சில அற்புதத்தை ஆண்டவர் செய்த உடனே பாடுவோம். பாட்டு தான், ஒரே பாட்டு. சோத்திரம் பாட்டு பாடுவோம், சந்தோஷ பாட்டு பாடுவோம், எல்லா பாட்டு பாடிக்கிட்டு இருப்போம். ஆனா ஒரு சின்ன கஷ்டம் வந்த உடனே பாட்டு சத்தம் கேட்கல, ஜப சத்தம் கேட்கல, எதுவும் இல்லை, எல்லாம் சைலண்ட் ஆகி போச்சு. என்ன எவ்வளவு பெரிய அற்புதம் செய்தாரு, செங்கடல்ல நடக்க செய்து கொண்டு வந்தாரு. அப்படிதான் பாடினாங்க. உங்க வீட்டில் பாட்டு சத்தம் இருக்கா? உங்க வீட்டில் பாட்டு பாடுறீங்களா? குடும்ப ஜபம் பண்றீங்களா? ஜப கூட்டம் வைக்கிறீங்களா? வீட்டில் உபவாச ஜபம் நடக்குதா? இதெல்லாம் இல்லைங்க. ஏன் பாருங்க, வனாந்தரத்தில் 3 நாளா நாங்க நடக்கிறோமே, தண்ணி இல்லையா? தாகத்தோடு இருக்கிறோம்.
3 நாட்கள் சூர் வனாந்தரத்தில் பாருங்க, 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அப்ப என்ன செய்ய ஆரம்பித்தார்கள்? முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் செய்த அற்புதம் மறந்தே போச்சு. ஏன்? முன்னால இருக்கிறது தாகம். என்ன தாகம்? என்ன தாகம்? தண்ணீர் இல்லையா? 3 நாளா வனாந்தரத்தில் தண்ணீர் இல்லையா? ஆனால் செங்கடலை 2ஆய் பிளந்த ஆண்டவர் உன் கூட தான் இருக்கிறாரு. அதெல்லாம் சரிதான். ஆனா இப்ப இருக்கிற பிரச்சனை என்னால தாங்க முடியல. அவர் செய்த அற்புதத்தை பாருங்க. உங்களை ஆரம்பத்தில் ரட்சித்த நாட்கள் தேவன் உங்களுக்கு எத்தனை அற்புதம் செய்தார், எப்படியெல்லாம் நன்மை செய்தார், எப்படியெல்லாம் நீங்க இருந்தீங்க, இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க? ஏன் இந்த வனாந்தரத்தை பார்த்து பயப்படுறீங்க? இந்த தாகத்தை பார்த்து பயப்படுற, ஐயோ தாகமா இருக்கிறனே பயப்படுறீங்களா? அந்த தாகத்தை தீர்க்கிற இயேசு, தாகத்தை தீர்க்கிற ஆண்டவர் இன்றைக்கு அவர் உங்க கூட இருக்கிறாருங்க. உங்க தாகத்தை அவர் தீர்க்க போகிறார். நம்புறீங்களா? சூர் வனாந்தரத்தில் 3 நாட்களாக அவங்க என்ன செய்றாங்க? 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். தண்ணி கிடைக்காம நடந்து 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 சோர்ந்து வந்துட்டாங்க. சரி, இப்போ எங்க வந்தாங்கன்னா மாராவுக்கு வந்தாங்க. மாராவில் வந்தாங்க. மாராவுக்கு வந்தவொடனே தண்ணியை பார்த்துட்டாங்க. மாராவுக்கு வந்தவன, அப்பா 3 நாளா நாங்க தாகத்தில் அலைஞ்சது போதும். ஆனா மாறா வந்த உடனே தண்ணியை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம். பரவாயில்லப்பா, 3 நாள் பிறகு இந்த தண்ணி தான் கிடைச்சதே. அப்படித்தான் சில நேரத்தில் வனாந்தரம் வந்த உடனே அடிச்சால ஒரு ஆசீர்வாதம் வரும். அதை பார்த்து ஐயோ இது நல்ல ஆசீர்வாதம். அப்படி தண்ணீர் தண்ணீர் எப்படிப்பட்ட தண்ணீர் தெரியுமா? மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் தாகத்தை தீர்க்கிற தண்ணீர் தானே? இல்ல, அது கசப்பா இருந்தது. என்னங்க அற்புதம் தான். 3 நாளா நடத்திட்டு வந்துட்டீங்க. எப்படியோ நாங்க தாக்கு பிடிச்சு வந்துட்டோம். ஆனா வந்ததுக்கு பிறகு மாறாவை பார்த்தவன சந்தோஷம். ஆனா தண்ணீர் கசப்பா இருக்குது. அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு கசப்பு இருக்குது. கசப்பு இருக்குது. அதான் தாகத்தை தீர்க்க முடியல. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு கசப்பு. தாகமா இருக்கிறீங்களா? இன்றைக்கும் சரிங்க, இன்னைக்காவது என் தாகம் தீந்துரும் நினைச்சேன். தண்ணீரை பார்த்த உடனே என் தாகம் தீந்துரும் நினைச்சேன். ஆனா அந்த தண்ணீரும் கசப்பா இருக்குது. இந்த தண்ணீரும் கசப்பா இருக்குது. இப்பதான் என்ன பண்ணாங்க தெரியுமா? 24ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். எண்ணத்தை குடிப்போம். பாத்தீங்களா? முறுமுறுக்கிறாங்க. இந்த மோசே மூலமா தானே செங்கடல் ஆண்டவர் பிளந்து கொண்டு வந்தாரு. இந்த மோசே மூலமா தானே 10 வாதைகள் அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை எங்க எகிப்திலிருந்து கொண்டு வந்து, அதெல்லாம் சரிதாங்க. இதுவரைக்கும் நடந்த அற்புதம் சரிதான். இப்போ என் வாழ்க்கையில கசப்பு இருக்குது நினைக்கிறீங்களா? அதெல்லாம் சரிதான். இப்ப என் வாழ்க்கையில ஒரு கசப்பு. அந்த கசப்பையும் ஆண்டவர் மாற்ற போகிறார். நம்புறீங்களா? நீங்க நம்புறீங்களா? உங்க வாழ்க்கையில இருக்கிற கசப்பு மாறப்போகுது. அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கிற கசப்பை ஆண்டவர் மதுரமாய் மாற்றுகிற தெய்வம். என் வாழ்க்கையில ஆமா மாற்ற போகிறார். இப்போ ஆனா முறுமுறுக்கிறாங்க பாருங்க. நீங்க தானே முறுமுறுக்கிறீங்க. ஐயோ என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட முறுமுறுப்பு. ஏங்க இப்ப குடும்ப ஜெபம் பண்ணல? ஆமா, என்ன ஜெபம் பண்ணி? ஏங்க ஆராதனைக்கு ஒழுங்கா போகல? என்னதான் போய் என்ன பிரயோஜனம்? ஆராதனைக்கு எப்படி போறீங்க? ஏதோ போறோம் நாங்க. எப்போ? முடிகிற நேரத்திலயா? முடிகிற நேரத்தில் ஆமேன் போடுறீங்களா? ஆமேன் போட போறீங்களா? ஆராதனைக்கு முதல்ல போங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, கர்த்தர் செய்த நன்மை நினைச்சு ஆராதனைக்கு முதல்ல போங்க. உங்க தாகம் தீர்க்கப்படும். ஆராதனை ஜெபம். முன்னால நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன், நல்லா. ஆனா இப்போ ஜெபம் பண்ண நேரமே கிடைக்கல நேரம். சொல்றீங்க நேரமே கிடைக்கலங்க. உபவாசம் இருந்தா பலவீனம் வந்துடுது. குடும்ப ஜெபம் பண்ணா எங்க எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து குடும்ப ஜெபம் பண்ண, அப்பதான் எங்களுக்கு சந்தேகம் வருது, அப்பதான் கசப்பே வருது. குடும்ப ஜெபம் வீட்டில் தேவை.
என்ன வந்தாலும் சரி குடும்ப ஜெபத்தை பண்ணுங்க. என்ன சூழல் வந்தாலும் தனி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்றீங்களா? முறுமுறுக்கிறீங்களா? நேற்று கூட முறுமுறுத்தீங்கல்ல. குடும்பத்துல சண்டை பாத்தீங்களா? ஒரு வாரமா குடும்பத்துல சண்டை தான், காரணம் இல்லாம. ஏன்? சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் சண்டை. இதுக்கா ஆண்டவர் என்ன செய்தாரு? ஏன் செய்ததை மறந்து போச்சா? எத்தனை நன்மை உங்களுக்கு வாழ்க்கையில அவர் செய்தார். அருமையானவர்களே, முறுமுறுக்காதங்க. ஆனா இங்க மோசேயை பார்த்து முறுமுறுக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் செய்த எவ்வளவு பெரிய அற்புதம். அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து தேவன் வெளியே கொண்டு வருகிறார். கொண்டு வருகிறதுக்கு முன்பதாக 10 வாதைகளை அனுப்பினா. இஸ்ரவேல் ஜனங்களை பத்திரமா பாதுகாத்தா. எத்தனை பிரச்சனைகள் உங்களை பாதுகாத்தா. கொரோனா வந்திருக்கும் போது எத்தனை பேர் மரித்தார்கள் தெரியுமா? உங்க நல்லா பேசிட்டு போனவங்கள பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் மரண செய்தி. எத்தனை பேர் உங்க சொந்தக்காரங்க எவ்வளவு பேர் மரித்தாங்க. உங்களை மட்டும் ஏன் ஆண்டவர் பாதுகாத்தா தெரியுமா? உங்களை மட்டும் பாதுகாக்க காரணம் என்ன? உங்க மேல வைத்த ஒரு இறக்கங்க. உண்மையிலே கொரோனா நாட்கள்ல எங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா பல பிரச்சனை. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு, உங்களை பாதுகாப்பேன்னு சொல்லி. பாதுகாப்பேன். ஆனா டெய்லி ஜெபங்க. காலையில ஜெபம், மத்தியானம் ஜெபம், நைட்ல ஜெபம். ஜெபம். ஆமா, உங்களை அதனால தான் ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார். உங்களை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. முறுமுறுக்காதுங்க. முறுமுறுத்தது போதும். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இப்ப யாரை பார்த்து முறுமுறுக்கிறாங்க? நல்லது செய்தா மோசைக்கு காணாதுங்கிறீங்க. நல்லது அற்புதம் நடந்தா மோசையை பார்த்தீங்கன்னா விட மாட்டேங்கிறீங்க. ஐயோ மோசை நல்லது செய்தால் பாருங்க, மோசை மூலம் ஆண்டவர் நன்மை செய்தான்னு சொல்லி. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்துன்னா மோசை தான் உன்னையாலதான்பா அப்படின்னு சொல்றீங்கல்ல. மோசைக்கு விரோதமாக முறுமுறுக்கிறீங்க. ஊழியக்காரனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறீங்க. நீங்க ஆசீர்வாதம் வந்தா ஊழியக்காரங்க எங்க முன்மேலங்க எங்க பாஸ்டர் தாங்க நல்லா ஜெபம் பண்ணாங்க, எங்க பாஸ்டர் தாங்க இப்படி நாங்க நல்லா இருக்கோம், எங்க பாஸ்டர் தாங்க, ஊழியக்காரங்களை தூக்கி பேசுவீங்க. ஒரு சின்ன கஷ்டம் வந்தா என்னதாங்க இவங்க ஜெபம் பண்றாங்க. இதாங்க மக்களுடைய மனிதர்களுடைய எண்ணங்கள். மோசைக்கு விரோதமா அப்படிதான் முறுமுறுக்கிறாங்க. ஆனா மோசே என்ன பண்ணா தெரியுமா? மோசே என்ன செய்தார்னா 25 வசனத்துல மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா. வேற வழியே இல்லை. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா. ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. ஆனா அந்த ஜனங்களுக்காக, முறுமுறுக்கிற ஜனங்களுக்காக மோசே யாரோட கூப்பிடுறா தெரியுமா? கர்த்தருக்கு கூப்பிடுறாரு. அருமையானவர்களே, ஊழியக்காரர்களுக்கு விரோதமா முறுமுறுக்கிறீங்களா? உங்களுக்காக தரப்பில நிற்கிறது யார் தெரியுமா? தேவனுடைய ஊழியக்காரர்கள். உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக, உங்க பிள்ளைகளுக்காக சொல்ல மாட்டாங்க. உங்களுக்காக எவ்வளவு நாள் ஜெபம் பண்றாங்க சொல்ல மாட்டாங்க சிலர். ஆனா திறப்பில நின்று உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை மறந்துடக்கூடாது. ஊழியக்காரர்கள் உங்களுக்காக திறப்பில நின்று உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். அதை மறக்க கூடாது. மோசே தேவனை நோக்கி பார்க்கிறாரு. தேவனை நோக்கி அவர் என்ன செய்றாருன்னா, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா. அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தா. ஒரு மரத்தை காண்பித்தா. அருமையானவர்களே, ஒரு மரத்தை காண்பிக்கிறாங்க. தாகத்தை தீர்க்கிறதற்காக ஒரு மரம். அந்த மரம் யார்? அதாங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரை காண்பிக்கிறார். மரத்தை காண்பித்தா. இங்கே அந்த மரத்தை அவர் என்ன செய்ய தெரியுமா? தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. மதுரமான தண்ணீர் ஆயிற்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக. அருமையானவர்களே, மோசேக்கு ஆண்டவர் காட்டுறாரு ஒரு மரம். அந்த மரத்தை அவ வெட்டி போடுறார். அவ்வளவுதான். அந்த மரத்தை காண்பித்தார். அவன் தண்ணீரில் போட்டவன மரத்தை தண்ணீர்ல போட்ட உடனே தண்ணீர் என்னாச்சு தெரியுமா? கசப்பான தண்ணீர் மதுரமாய் மாறிவிட்டது. இன்றைக்கு அங்க இருக்கிற அத்தனை பேருடைய தாகத்தையும் தீர்க்கிற ஒரு தண்ணீராக அந்த மாறாவின் தண்ணீர் மதுரமாய் மாறிவிட்டது. வாழ்க்கையில ஒரு மதுரமான காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். ஒரு மகிழ்ச்சியான காரியத்தை செய்ய போகிறார். உங்களுடைய குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி. கசப்பா இருக்குதா? என் வாழ்க்கை கசப்பாவே போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, உங்க வாழ்க்கையில ஆண்டவர்
ஒரு மதுரமான ஒரு காரியத்தை செய்ய போகிறார். ஒரு இனிமையான காரியத்தை செய்ய போகிறார். ஒரு மகிழ்ச்சியான காரியத்தை செய்ய போகிறார். உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாய் மாறப்போகுது. நம்புறீங்களா? உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாய் மாறப்போகுது. ஒரு விஷயம் கண்ண முடிச்சோம் இல்லாமா? பரலோகத்தின் தேவனே நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவேளை இந்த செய்தியை பார்க்கிறதுக்கு முன்பதாக உங்களுடைய பிள்ளைகள் பல காரியங்களை நினைத்து முறுமுறுப்புல இருந்தாலும் இன்றைக்கு அந்த முறுமுறுப்பு மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, செய்த அதிசயங்களை நினைத்து நன்றி சொல்ல உதவி செய்யப்பா. மாறாவின் தண்ணீரை பார்த்த உடனே பரவாயில்ல, தண்ணீர் இருக்கிறது, இதை குடிச்சு தாகம் தீரலான்னு நினைச்சாங்க. ஆனா அந்த தண்ணீர் கசப்பா இருக்கிறது, கசப்பான தண்ணீரா இருக்கிறது. என்ன செய்வது? முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறீங்களா? முறுமுறுக்கிறீங்களா? இன்றைக்கு அந்த முறுமுறுப்பை விட்டுருங்க. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் நிற்கிறேன்னு சொல்லி ஆண்டோட சமூகத்தில் நிற்கிறீங்களா? இந்த வேளையில் இயேசு உங்களை அருகாமையில் இருக்கிறார். மகனே, மகளே, உன் வாழ்க்கையில் இருக்கிற கசப்பை மாற்றும்படியாக இன்றைக்கு ஜீவ தண்ணீராகிய ஊற்றாக அவர் உங்கள் அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார். கசப்பான மாறாவின் தண்ணீரை, கசப்பான வாழ்க்கையை சந்தோஷமாய் மதுரமாய் மாற்றுவதற்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேளையில பிள்ளைகளோடு கூட இருக்கிறீங்க. அவனுடைய வாழ்க்கையில காணப்படுற கசப்பை மாற்றி ஒரு ஆண்டவர் மதுரமாய் மாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறார். அநேகரோடு பேசியிருக்கிறீங்க, அதுக்காக நன்றி. இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறான்னு சொன்ன இந்த தொலைக்காட்சியின் மூலமாக அநேகருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்வதற்காக நன்றிப்பா. தேவநாமம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறேன். தொலைக்காட்சியை தவறாமல் பார்த்து வருகிற பிள்ளைகளுக்காகவும், இந்த ஊழியத்திற்காக உதவி செய்கிற பிள்ளைகளையும், இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளையும் தேவன் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகள் மேல நிறைவாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம். எல்லா காரியங்களும் நம்முடைய கர்த்தரப்ப கொடுக்கிறோம். வழி நடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும், ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைவு விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களோட பேசியிருப்பார். ஆனால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். நாங்களும் ஆண்டவங்களுக்கு நன்மை செய்திருப்பார்னா எங்களோட தொடர்பு கொண்டு நீங்கள் தெரியப்படுத்துவீங்கன்னா உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். எல்லாம் ஒன்று சேர்ந்து நன்றி சொல்லுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென், ஆமென். God bless you. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதம் மற்றும் அற்புதங்களை கீழ்கண்ட எங்கள் முகவரிக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்கள் மின் அஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். எங்கள் ஜெப குழுவினர் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை உங்களுக்காக ஜெபிப்பார்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ், பெதஸ்தா மிஷன் சபை, எண் 11, சர்ச் தெரு, கலெக்டர் பங்களா பின்புறம், காஞ்சிபுரம் 631502. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் 9569548983 மற்றும் 6374334482. எங்கள் மின்னஞ்சல் முகவரி bmt tvministries@gmail.com. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.